ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம முட்டை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டேன். அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சாப்பரில் போட்டு பொடுசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடுசாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு முட்டை சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 சேர்க்குறேன். இதில் நான் பார்த்தீங்கன்னா 4 பரோட்டா எடுத்து நான் இந்த மாதிரி பொடுசாக பிச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகுத்தூள் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ முட்டை நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் பரோட்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பரோட்டா எடுத்து நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து பாருங்கள், நல்லா இப்போ வதக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நமக்கு காரம்னு பார்த்திங்கன்னா நம்ம மிளகுத்தூள் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிளகுத்தூள் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா இந்த மாதிரி நம்ம அந்த கரண்டி வச்சு நம்ம இந்த கொத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா பரோட்டா இன்னுமே உங்களுக்கு நல்லா பொடுசாயிரும், சின்ன சின்னதாக கிடச்சிரும். இதில் நம்ம 1 கப் அதில் நான் இந்த குருமா சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பராக முட்டை பரோட்டா வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் பரோட்டா வாங்கி வீட்டிலையே செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.